நேசன் என்னும் நேசம். நேசன் என்கின்ற நேசம். ஜனவரி 1983 புதிய வருடத்தின் முதலாம் தவணை ஆரம்ப நாள். எங்கள் மலைவேப்ப மரங்களின் கிளைகளெல்லாம் புதிதாக துளிர்க்கின்றன. மைதான புல்வெளியின் பசுமையையும் அதன் நுனிகளில் பூத்திருந்த பனித்துளிகளின் குளுமையையும் தூக்கி வருகிற காற்று எங்கள் மேனியை தொட்டு போகிறது. ஜனவரி 1983 உவில்லியம் மண்டபம் நுழைந்து வெளிவருகையில் எங்கள் பழமை பெருமையை சேர்த்து பீட்டோ மண்டபம், நூல் நிலையம், ஆரம்ப பாடசாலை, ஞாபகார்த்த விடுதிகள், சாப்பாட்டு மண்டபம் எங்கும் எங்குமாய் அந்த குளுமையோடு காற்று பரவுகிறது. பல வர்ணங்களை பூசிக்கொண்ட வண்ணாத்தி பூச்சிகளும் மெல்லிய இதமாக குரல் கொடுக்கும் குருவிகளுமாய் அற்புதமான சூழலில் கல்லூரி மணியும் தேவாலய மணியும் ஒருங்கே ஒலிக்க எங்கும் ஆத்மார்த்த அமைதி. அப்போதுதான் எங்கள் பரியோவானம்மா GS நேசகுமார் என்னும் சூரிய குழந்தை ஒன்றை பெற்றெடுத்தாள். அந்த குழந்தையின் அப்போதைய வயது 15. ஆம், அது ஒரு சூரிய குழந்தை. நடேஸ்வரா தாயிடம் தத்தெடுத்து பரியோவானம்மா தன் மடி அமர்த்திய சூரிய குழந்தை அது. அப்படி ஒரு பிரகாசம், என்றைக்கும் எப்போதும் நிலைத்து நிற்கின்ற அப்படி ஒரு பிரகாசம். பழைய பூங்கா வீதியோர இருமாடி கட்டிடத்தின் மேல் மாடிக்கு படியால் ஏறி 2வது வகுப்பறைக்குள் அழகிய சுருட்டை முடியோடு வந்தாய். வந்து என் பக்கத்து இருக்கை ஒன்றை பகிர்ந்து கொண்டாய். அந்த பொழுதில்தான் இந்த முதற் புள்ளி விழுந்தது. முதற் புள்ளியாய், முடிவுற முடியா தொடர் கோட்டின் முடிவிலி புள்ளியாய், என்றைக்கும் நெஞ்சறு நிலை தரா நெடுங்கதையின் முதலெழுத்தாய். முதற் புள்ளியாய், முடிவுற முடியா தொடர் கோட்டின் முடிவிலி புள்ளியாய், என்றைக்கும் நெஞ்சறு நிலை தரா நெடுங்கதையின் முதலெழுத்தாய். முதல் புள்ளி விழுந்தது அல்ல, எழுந்தது. இந்த பரியோவான் குடும்பத்தோடு கைகோத்து மனம் சேர்த்து இற்றவரை நடக்கின்ற நட்பாய் விழுந்ததல்ல, எழுந்தது அந்த புள்ளி. எந்தையும் தாயும் நின்று குலாவி மகிழ்ந்த இந்நிலத்தில் முந்தை ஒருபோதும் யாரும் கண்டிரா முழு நெஞ்சோடு தருகின்ற அருமந்த நட்பை, மானிட பண்பை என்றைக்கு ஆயினும் நீ அன்றி வேறவரும் தந்திலர் நண்பா. எப்படித்தான் உனக்கு முடிந்ததோ? இத்தனை ஆயிரம் இதயங்களுக்குள் புகுந்து இருக்கை போட்டு அமர்வதற்கும், அத்தனை உறவுகளையும் உன் மண்டைக்குள் சேமிப்பதற்கும் எப்படித்தான் முடிந்ததோ நண்பா? நாம் பிறக்க முன்னர் பரியோவானில் படித்தவரும், நேற்றுத்தான் அனுமதி பெற்ற பாலகரும், நாம் பிறக்க முன்னர் பரியோவானில் படித்தவரும், நேற்றுத்தான் அனுமதி பெற்ற பாலகரும் நட்பாகிக் கொள்ளும் நுட்பம் உந்தனது மட்டுமே நண்பா. தம்பியருக்கு நீ ஒரு வித்தைக்கார அண்ணன், தம்பியருக்கோ நீ ஒரு வித்தைக்கார அண்ணன், அண்ணன்களுக்கு குறும்புக்கார தம்பி. குண்டறியவா, குண்டறி வா, தட்டறியவா, தட்டறி வா. குறுந்தூர ஓட்டமா, நெடுந்தூர ஓட்டமா, மைதான நிகழ்வா, சுவட்டு நிகழ்வா, எதுவென்றாலும் வா தா. நீ ஒரு மந்திரக்காரனாய் தெரிந்தாய், நீ ஒரு மாயவித்தைக்காரனாய் தெரிந்தாய்,
எது கேட்டாலும் அது செய்தாய், அதில் சாதித்தும் காட்டினாய். கால்பந்தாட்டத்தில் உன் கைங்கரியம், துடுப்பாட்ட விளையாட்டில் எடுப்பாட்டம். வடக்கின் சிறந்த துடுப்பாட்டத்தை வென்றெடுத்ததொன்றும் பெரிசல்லை உனக்கு நண்பா. வடக்கின் சிறந்த துடுப்பாட்டக்காரர் விருதை வென்றெடுத்ததொன்றும் பெரிதல்ல உனக்கு. 100 மீட்டர் ஓட்டச் சாதனை, எத்தனை வர்ணங்கள், எத்தனை கிண்ணங்கள், எத்தனை விருதுகள் எண்ணத்தான் முடியுமோ? எதுவுமே பெரிசல்ல உனக்கு. நீ வென்று குவித்த 1000 இதயங்களின் உன்னை நீ இருத்திக் கொண்டதுதான் உனக்கு பெரிசாக தெரிந்தது. அதுதான் நண்பா உச்சம். விளையாட்டை விளையாட்டாகவே எடுத்தாய். ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப், விளையாட்டு மனோபாவத்தை விளக்கமாக விளையாடியே காட்டினாய். உன் வாழ்வென்ற அந்த விளையாட்டிலும் உனது ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பை நீ எல்லோருடனும் பகிர்ந்து கொண்டாய். வரலாறு கண்டிராத அப்பழுக்கற்ற சுத்தமான வீரன் நீ. வரலாறு கண்டிராத அப்பழுக்கற்ற சுத்தமான வீரன் நீ. சூரிய குழந்தை நீயும் வெளிச்சமாய், உன்னை சுற்றியும் வெளிச்சமாய். நீயும் நாங்களும் மாணவ முதல்வர்களாய் இதே மண்டபத்தில் காலமை கூட்டங்களை எங்கள் கைப்பிடிக்குள் வைத்திருந்த காலம். தலைமைத்துவ அணுகுமுறையில் நீ ஒரு தனித்துவ ராஜா. உன் தனித்துவத்தை முழுமைத்துவம் பெற்று முடியும் சூடினாய். காகிள்ஸ் நிறுவனத்தில் நீ முடிசூடினாய். நிறுவனமும் உன்னால் முடிசூடிக்கொண்டது. வடக்கு கிழக்கை வளைத்து உன்னிடம் தந்தார்கள். நீ நிமிர்த்தி, நெஞ்சை நிமிர்த்தி உயர்த்தி விட்டாய். போர் திண்ட குடும்பங்களின் இருள் நீ தின்றாய். போர் திண்ட குடும்பங்களின் இருள் நீ தின்றாய். மரங்களை கொடுத்தாய். மரங்களும் மனங்களும் பூத்தன. காய்கள் கனியாக, பழச்சாறு சாலைகளில் உழைப்பாலும் உயர்ந்தன. மனங்களும் மனைகளும். போர் திண்ட குடும்பங்களின் இருள் தின்றாய் நீ. பீழக்காவும் நாங்களும் ஒரு நாள் போய் பார்த்தோம் நேராக. சூரிய குழந்தையடா நீ என்று உறுதியும் கொண்டோம். வகுப்பில் தொடங்கி விடுதியில் நெருங்கி வீடுகள் வரை போய் வந்து வீதிகளை அளந்த அந்த நாட்கள் எத்தனை புழுகம் நண்பா. வகுப்பில் தொடங்கி விடுதியில் நெருங்கி வீடுகள் வரை போய் வந்து வீதிகளை அளந்த அந்த நாட்கள் எத்தனை புழுகம் நண்பா. ஞானசேகரம் அம்மாவிடமும் பீழக்காவிடமும் மல்லாகம் வீட்டில் ஞான உபதேசம் பெற்ற குழந்தைகளில் ஜெயனும் நானும் அடக்கம். ஞானசேகரம் அம்மாவிடமும் பீழக்காவிடமும் மல்லாகம் வீட்டில் ஞான உபதேசம் பெற்ற குழந்தைகளில் ஜெயனும் நானும் அடக்கம். நீ எப்படியோ தப்பி விடுவாய். நீ எப்படியோ தப்பி விடுவாய். உடுவில் மானிப்பாய் சுதுமலை முக்கூட்டு வலயத்தில் தெருக்களை அளந்தோம். பச்சை ஆடைகளும் கையிலேந்தும் கருவிகளும் சப்பாத்துகளும் அப்படியே இருக்க, பச்சை ஆடைகளும் கையிலேந்தும் கருவிகளும் சப்பாத்துகளும் அப்படியே இருக்க, ஆள்கள் மாறும் எல்லா காலங்களிலும் நாங்கள் வாழ்ந்தோம். வாழ்வான வாழ்வை வாழ்ந்தோம். தெருக்களை அளந்தோம். சோதனை சாவடிகளில் உன்னோடு போகையில் நீ கைகாட்டுவாய். சோதனை சாவடிகளில் உன்னோடு போகையில் நீ கைகாட்டுவாய். அவர்கள் கைகாட்டிவிட்டு யோசிப்பதற்குள் கடந்து விடுவோம். ஆம், உன்னோடு போகையில் கை காட்டுவார்கள். தனியாக போகையில் கை நீட்டுவார்கள். உன் முகராசி அப்படி, எம்முகராசி இப்படி. சைக்கிள் பாரில் உன்னை அமரவிட்டு நாம் உழைக்கினால் பில்லங்கம். சைக்கிள் பாரில் உன்னை அமரவிட்டு நாங்கள் உழைக்கினால் பில்லங்கம். உன்னை உழைக்கவிட்டு பாரில் நாம் அமர்ந்தாலும் அதுவும் வில்லங்கம். போவோர் வருவோரையெல்லாம் மகிழ்வூட்டும் மகத்துவ கலை உந்தனது. உந்தன் போவோர் வருவோரையெல்லாம் மகிழ்வூட்டும் மகத்துவ கலை உந்தனது.
மகிழ்வூட்டும் மகத்துவ கலை உனக்கு மட்டுமே கைப்பழக்கம். இன்றைக்கு உலகெங்கும் பேசும் லாஃபிங் தெரபி சிரிப்பு சிகிச்சையை அன்றைக்கே எமக்கு அறிமுகப்படுத்தி அன்றன்றைக்கே எங்கள் மனக்கவலைகளை தீர்த்த வைத்திய நடானி. விடுதிச் சுவர்களிலும் சாப்பாட்டு மண்டபத்திலும் படிப்பு நேரங்களிலும் விளையாட்டு மைதானம் வகுப்பறை கல்லூரி கடந்து நண்பர்கள் கூடிய ஓய்வு நாட்கள் சுற்றுலா பயணங்கள் தங்கி கழிந்த இரவுகள் தடங்களின்றி வந்த உன் பாடல்களின் குதூகலம் ஒன்று கூடல்கள் விருந்துகள் எங்கும் எங்குமாய் உனது இருப்பின் அதிர்வுகள் அப்படியே இன்றைக்கும் அசையாத அதிர்வுகளாய் இறுக்கமான உறவொன்றின் நெருக்கமான பதிவுகள் அழிவதே இல்லை. இயற்கை படைத்த மனிதனும் மனிதன் படைத்த முறைமையும் முரண்படும் புள்ளியொன்றில் ஒரு துளி விழுந்தது. விழியின் என்றும் விக்கித்து போனோம். இயற்கை படைத்த மனிதன் படைத்த முறைமையும் முரண்படும் புள்ளியொன்றில் ஒரு துளி விழுந்தது. விழியின் என்றும் விக்கித்து போனோம். சூரிய குழந்தையடானி, விசுவாசத்தின் அதி உச்சம், யாரும் நெருங்க முடியா அதி உச்சம் விசுவாசத்தில். ஞானசேகரம் தம்பதிகள் நிச்சயமாய் பெருமை கொள்ளலாம் உன்னை பெற்றதற்காக. ரஞ்சித்தண்ணா, குமாரண்ணா, ஜோய்சக்கா, பேளக்கா, செல்வகுமார், உண்மையில் நீங்கள் பெருமை கொள்ளலாம் நேசன் என்னும் நேசனை தம்பியாய் பெற்றதற்கு. வஜிரா, நீங்கள் மனநிறைவை கொள்ளலாம் நேசாவை கைப்பிடித்ததற்கு. எபி, ஹெப்சிபா, நீங்கள் நிச்சயமாக கடவுளின் பிள்ளைகள் என்பதை விட நேசகுமாரின் மகள் என்பதில் உச்ச பெருமையும் திருப்தியும் நிச்சயமாய்க்கொள்ளலாம். பரியோவனம்மா, இத்தகைய மானிட மகத்துவம் ஒன்றை உலகிற்கு தந்த மன நிறைவில் பரியோவனம்மா, இத்தகைய மானிட மகத்துவம் ஒன்றை உலகிற்கு தந்த மன நிறைவில் இருகை கூப்பலாம். எல்லாவற்றையும் தாண்டி உன்னை சகோதரத்துவ நண்பனாய் பெற நாங்கள் இன்னும் எத்தனை பிறப்பென்றாலும் எடுக்கலாம். மச்சான், நேசா, நீ போய் வா. இழக்க விடா நட்போடு எங்கள் வாழ்வில் இறுதி புள்ளி வரை இருக்க விட்டு போனவனே. இழக்க விடா நட்போடு எங்கள் வாழ்வின் இறுதி புள்ளி வரை இருக்க விட்டு போனவனே. உறவறந்த துயரோடும் இருள் கவிழ்ந்த மனதோடும் இருக்க விட்டு போனவனே. போயும் போகாது எப்போதும் வெளிச்சமாய் இங்கு நீ வருவதனால் இழக்க விடா நட்போடு எங்கள் வாழ்வின் இறுதி புள்ளி வரை இருக்க விட்டு போனவனே. உறவறந்த துயரோடும் இருள் கவிழ்ந்த மனதோடும் இருக்க விட்டு போனவனே. போயும் போகாது எப்போதும் வெளிச்சமாய் இங்கு நீ வருவதனால் போய் வா நேசா, நீ போய் வா. காகில் சதுக்கத்தின் 3ஆம் மாடி வலப்புற அறையில் நெஸ்கஃபே கோப்பியோடும் நீளமில்லா பொழுதொன்றில் நீயும் நானும் சந்திப்போம். போய் வா மச்சான், போய் வா. நெஞ்சிட்ட கோலமெல்லாம் அழிவதில்லை, என்றும் அது கலைவதில்லை, எண்ணங்களும் மறைவதில்லை. நெஞ்சிட்ட கோலமெல்லாம் அழிவதில்லை, என்றும் அது கலைவதில்லை, எண்ணங்களும் மறைவதில்லை. அந்த நாள் அம்மா என்ன ஆனந்தமே. நான் எண்ணும் பொழுது ஏதோ சுகம் எங்கோ தினம் செல்லும் மனது. நான் எண்ணும் பொழுது
எண்ணும் பொழுது ஏதோ சுகம் எங்கோ தினம் என்னை சேர்க்கின்றது. நான் எண்ணும் பொழுது ஏதோ சுகம் எங்கோ தினம் என்னை சேர்க்கின்றது.